என் பேர் கிருஷ்ணராஜா. நான் 1988 இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டுருக்கேன். நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரு. இன்வெஸ்ட் பண்ணதில் சில விஷயங்களை நான் கம்பேர் பண்ணேன். இன்வெஸ்ட் பண்ணும்போது 1997 லேண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ ஒரு சென்ட்டினுடைய காஸ்ட்டு வந்துட்டு 4000, 25,000 ரூபா ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். அதே சமயத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு ஐபிஓ கால்பர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐபிஓவில் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாயாக இருந்தது. அப்போ 100 ஷேர் அப்ளை பண்ணியிருந்தேன். 100 ஷேர் எனக்கு கிடச்சிது. அந்த ஷேரையும் இப்போ இருக்க நான் வாங்கியிருக்க லேண்டையும் கம்பேர் பண்ணால் எனக்கு வந்துட்டு 1700 டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 150 டைம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லேண்டை பொறுத்தளவுக்கு. இதுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் இருக்கிற வித்தியாசம். சில லேண்டு வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் ஆகிருக்கலாம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி ஸ்டாக்கும் வந்துட்டு நிறைய வந்துட்டு லாபம் தந்திருக்கு. நான் இடையில எந்த ஷேரும் விற்கலை. அந்த டைமில் 88 என்னுடைய சேலரியே 1000 ரூபா தான். நிறைய பணம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 100 ரூபாய் 200 ரூபாய் டிஏ ஓடியில் வந்த பணங்கள் எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு ஓவராலாக ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண தொகை வந்துட்டு ஹார்ட்லி ஒரு 2-3 லட்சம் ரூபா தான் இருக்கும். பட் நான் வெளியில் எடுத்த பணம் ஒரு 36 40 lakhs வரையும் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை அந்த 92-93 வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து எம்ஆர்எஃப் ஷேரை வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 crore நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் சஜஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு லாங் டேர்ம் எடுத்துக்கணும். அந்த லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்மில் அந்த பணத்தை திருப்பி எடுக்காதீங்க தயவுசெய்து. ஒரு நல்ல ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குறைவான அமௌண்ட்டை கூட கையில் இருக்கிற மீதியான அமௌண்ட் உங்களுடைய செலவு போக உங்களுடைய தேவைகள் போக இந்த பணம் நமக்கு இப்போ தேவையில்லை அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு உங்களுடைய பையனுடைய ஃப்யூச்சர் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா இருக்க படிப்புக்கோ இல்லை உங்கள் பையனுடைய மேரேஜுக்கோ இல்லை வேறு எந்த காரணத்துக்காகவோ இப்போ ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சுட்டீங்க. இந்த 10 ஷேர் அதுக்காக வாங்கிட்டீங்க. இனிமேல் அதை பற்றி யோசிக்காதீங்க. வேறு ஷேர் ஏறுது இந்த ஷேர் இறங்குதுனாலும் கவலைப்படாதீங்க. வேறு ஷேர் ஏறுற ஷேர் நல்ல ஷேராக அதையும் அடுத்த மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணி வையுங்க. லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணதை ஷார்ட் டேர்ம்ல நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா அப்ப பர்பஸ் டிஃபீட் ஆகுது. ஸோ அந்த டைமுங்களில் நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்துட்டு லாஸாவே எடுக்க வேண்டியிருக்கலாம். மார்க்கெட் ஒரே மாதிரி ஏறிட்டே இருக்காதுங்க. மார்க்கெட் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு லாங் டேர்ம்ல லாபம் தாங்க வரும். நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண லாபம் தான் வரும். மார்க்கெட்டு வந்துட்டு எப்போவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தாங்க இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் வந்துட்டு 1988 இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு. 1988 இன்வெஸ்ட் பண்ண உடனே ஒரு ஸ்கேம் வந்ததுங்க. 1991 அர்ஷத் மேத்தா நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். அந்த டைமில் மார்க்கெட் டவுனில் வந்ததுங்க. ஆனால் பேனிக் ஆகலை. நான் அந்த மார்க்கெட் திரும்பியும் வரும் அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருந்தது. விட்டு வச்சேன். அதை விட பல மடங்காக அது வந்து லாபம் தந்தது. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அதுக்கு அடுத்து 2021 K10 ஒருத்தருடைய ஸ்கேம் கூட வந்தது. அந்த ஸ்கேமுக்கு அப்புறமாவும் மார்க்கெட் ஏறிச்சு. 2000க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 10,000 பாயிண்ட் தான் வந்து பிஎஸ்சி இருந்தது. சென்செக்ஸ் வந்து 10,000 பாயிண்டை தொடும்போது பெரிய பலூன்லாம் காட்டினாங்க. இனிமேல் மார்க்கெட் ஏறாது, பலூன் வந்து வெடிச்சிடும், பலூன் இனி வந்து பெருசாகிடுச்சு, இதுக்கு மேலே ப்ளோ ஆக முடியாது அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படியே எல்லா ஸ்டேஜிலையும் வளர்ந்து இன்றைக்கி 60,000 பாயிண்டையும் தாண்டி வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ இருக்கிற இந்த உக்ரைன் வார்னால சில கண்ட்ரியினுடைய ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ஷனை பார்க்குமே தவிர இது கரெக்ஷனே வந்தாலும் மார்க்கெட்டில் திரும்பியே ஏறுங்க. அது பல 30 வருஷமாக நான் பார்த்துருக்குறேங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே இந்த மார்க்கெட் கிராஷ் ஆகுது அதுக்காக பேனிக் ஆகி விற்காதீங்க. மார்க்கெட்டு வந்துட்டு இதில் இருக்கும் ஏறுது பேனிக் ஆகி வாங்காதீங்க. பேனிக் ஆகி விற்கவும் கூடாது, பேனிக் ஆகி வாங்கவும் கூடாது. உங்களுக்கு ஷேரை பர்டிகுலராக வந்துட்டு இந்த ஷேர் ஏறும் இந்த ஷேர் ஏறலைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஏறுமான்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வே ஒரே அதே வந்துட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் மாதம் ஆர்டி போடுற மாதிரியே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று இருக்குங்க, சிப்புன்ட்டு.
அதில் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது இது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கூட இப்போ பார்த்தங்க, அதெல்லாம் எவ்வளோ தூரம் தெரியாது. நான் இன்வெஸ்ட் பண்ணதை சொல்கிறேங்க. நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மியூச்சுவல் ஃபண்டு போட்டே வந்தேன். நான் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 2000 ரூபாய் தான் போட்டு வந்தேன். ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் தான். நாம் போட்ட 8 வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தான் ஹார்ட்லி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்துட்டு எனக்கு ஒரு 4.5 லட்சம் அளவுக்கு அதில் கிடைச்சிதுங்க. இந்த 8 வருஷத்தில் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, டபுள் ஆகி கிடைக்குதுன்னா, இதே மாதிரி சில ஃபண்டெல்லாம் வந்துட்டு நிறையாவும் கொடுத்துருக்குறாங்க. 1100% வந்துட்டு உங்களுக்கு டிவிடெண்டே கொடுத்த கம்பெனிகள்லாம் இருக்குதுங்க மியூச்சுவல் ஃபண்டில். இப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கே வந்துட்டு லாபம் சம்பாதிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த மார்க்கெட்டு சரியாகாதுங்க. லாங் டேர்மு தான் நீங்கள் சூஸ் பண்ணுனா இது வெற்றி. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களை நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறது இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மற்ற இடங்களை விட இதில் லாபம் தருதுங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஷார்ட் டேர்மில் இன்றைக்கி போட்டு நாளைக்கு லாபம் வரணும்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ண முடியாதுங்க.